மலேசிய தமிழியல் ஆய்வு கழக தலைவரும் மொழியியல் ஆய்வாளருமான தமிழ் திரு ஐயா இரா திருச்செல்வம் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். தமிழே உயிரே நரும் தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயெனில் நைந்து போகுமென் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. நம்ம எல்லாம் ஆளுடைய எல்லாம் வல்ல பரம்பொருளின் திரு அருளை நினைந்து வணங்கி நம்மையெல்லாம் ஒரு தலைமுறை இரு தலைமுறை என்று சொல்ல முடியாமல் எந்த தலைமுறைக்கும் எல்லாருக்குமான ஒரே பெரும் தாயாக விளங்குகின்ற அன்னை தமிழை தாய் தமிழை போற்றி அவையிலே நமக்கு நம்மை நாம் அறிவதற்கு ஒரு தேவை, ஒரு காலம், ஒரு கடமை என்று ஒன்று இருப்பதை உணர்ந்து பல்வேறு இடங்களிலும் பல்வேறு சூழல்களிலும் பணிகளிலும் இருந்தாலும் எண்ணத்தால் அதன் வழிவந்த செயல்களால் பெற்ற மரபுகளால் ஒரு இனமாக ஒரு வாழ்வின வழியாக இருக்கின்றன. நம்மை எல்லாம் இங்கு திரட்டி இருக்கின்ற கம்பார் தமிழர் விழிப்புணர்வு இயக்கம் என்னும் இயக்கத்தின் தலைவர் முதல் தொண்டர் வரை மற்றுள்ள எல்லா நிலையினரையும் உள்ளிட்டு முதலில் அவர்களை பாராட்டி இங்கே என்போல இந்த தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழர் சமயத்துக்கும் பணி செய்ய வேண்டும் என்கின்ற உந்துதலினாலே எங்கே தமிழர் இருந்து அழைத்தாலும் அந்த குரலுக்கு கண்டிப்பாக ஓடி சென்று அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து அதனை வழங்குவதற்கு நம்மால் இயன்ற அளவிலே வழங்கிட வேண்டும் என்பதையே இறைவனிடம் வரமாக கேட்டுக்கொண்ட நிலையிலே என் முன்னால் அமர்ந்திருக்கின்ற மலேசிய தமிழ்நெறி கழகத்தின் தேசிய தலைவரும் எனது ஆர்வீர் தோழரும் சற்று முன்னர் ஐயா அவர்கள் பேசி முடித்த பின்னர் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த உரையிலே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். இனி சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. இனி நான் ஏதாவது பேச வேண்டும் என்று சொன்னால் அவர் சொன்னதை தொட்டு மேல் விளக்கமாக அல்லது தொடர்ச்சியாக எதுவும் சொல்ல வேண்டும் என்பது மட்டுமே அங்கு இடமாக இருக்கிறது ஒழிய அவர் சொன்னது முழு நிறைவான ஒரு வரலாற்றை அவர் சொல்லிவிட்டார். அவர் பேசிய பின் இன்னொரு பேச்சு தேவை என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இல்லை என்ற அளவுக்கு அவருடைய பேச்சிலே அவ்வளவு தெளிவு, அவ்வளவு நேர்த்தி, உண்மை எல்லா கூறுகளையும் தொட்டுவிட்டார். நாம் என்ன பெற்றிருந்தோம், என்ன இழந்து விட்டோம் அத்தனையும் தொட்டுவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மிக ஆழ்ந்த, மிக தெளிந்த, நம்மை மீட்டு உடனடியாகவே இந்த ஒரு உரையினாலேயே நாம் மீட்சி பெற்றாக வேண்டும். இங்கு வந்திருக்கின்ற தமிழர்கள் உள்ளத்திலே நேர்மையாக நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் இந்த ஒரு உரை போதும் நாம் நம்மை மீட்டுக் கொள்வதற்கு. இதிலே இருந்து இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கடமையை தான் நாம் சிந்திக்க வேண்டும். அதுதான் அதில் இருக்கின்ற நீதிப்பணி. அதே போல எல்லா இனத்திற்கும் என்று அவனவனுக்கென்று வாழ்வியல் நெறி தனியாக இருக்கின்றது என்று சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். ஆனால் நெறி ஒன்றுதான். இயற்கையில ஒரே ஒரு நெறிதான் இருக்கின்றது. அதில் எந்த வேறுபாடும் இல்லை. அவனும் அதற்கு ஒரு பெயர் வைத்துக் கொண்டார். அப்படி இந்த மண்ணின், இந்த உலகத்தின் தலைச்சன் பிள்ளை தமிழன், அவன் அதற்கு ஒரு பெயர் வைத்துக் கொண்டான். அவன் வாழ்ந்த காலத்திலே அவனுக்கு இருந்த வேறு இனங்கள் எதுவும் இல்லாததுனாலே அவனுக்கு வேற பெயர்கள் தேவைப்படவில்லை. ஆக பொது பெயரிலேயே அவனுடைய எல்லா மொழியும் இனமும் மதமும் எல்லாமே பொதுவிலே இருந்தது. அப்படிப்பட்ட ஒன்றை இன்றைக்கு மீட்டெடுத்து உன்னுடையது இது என்று என எல்லாரும் பங்கு போட்டு அவன் பேசுவதனால என்னுடையது என்ன, உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போனது மட்டும் பரவாயில்லை. உனக்கு ஒண்ணுமே கிடையாது, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ வாழ்ந்ததே இல்லை, நீனு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு குத்துக்கல்லு மாதிரி நிக்கிற நீனு ஒண்ணு கிடையாதுன்னு சொன்னான் எப்படி இருக்கும்? அப்படி போன்ற ஒரு நிலையிலே தமிழருக்கென்று ஒரு நெறி உண்டு, அவர்களுக்கென்று ஒரு இறை முறை உண்டு என்பதை எடுத்து உணர்த்துவதிலே பலர் உழைத்து வந்தாலும் இந்த நாட்டிலே மிக சிறந்தவர்களாக இருவரை நான் கருதுவேன். ஒருவர் முனைவர் ஆறு நாகப்பனார் அவர்கள்,
மற்றொருவர் நம்மிடத்துல மலேசிய சைவ நற்பணி கழகத்தினுடைய தலைவர் அருமைக்குரிய திருமுறை செம்மல் ஐயா நா. தர்மலிங்கம் அவர்கள். அவர்களைப் போல ஒவ்வொருத்தரையும் நான் இங்கு அருமை குறித்து எடுத்து சொல்ல வேண்டியதுன்னா நிறைய பேர் இருக்கிறீர்கள். சிலரை நாம் அறியாமல் கூட இருக்கலாம். இனி அறிந்து கொள்வோம். எப்படி எந்த நிலையில் இருந்தாலும் எல்லோரையும் முதற்கண் நான் என் மனதால் வணங்கி உங்களிடத்திலிருந்து என்னுடைய கருத்துக்களை சிலவற்றை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுகிறேன். ஐயா அவர்கள் பேசும்போது அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிவு தலைப்பா போட்டாங்க. தலைப்பு இவங்க கண்டுபிடிக்கல. நாமக்கல் என்ற ஒரு ஊர் தமிழ்நாட்டில, அங்கே ராமலிங்கம் என்ற ஒரு தமிழ் மகன் பிறந்தார். அந்த ராமலிங்கம் என்ற அந்த தமிழ் கவிஞன் பேசிய இந்திய பற்றி பாடியவர் பாரதி வழியில இருந்தாலும், அந்த பாரதிக்கும் இவருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு புத்தி இருக்கு. என்ன புத்தி அப்படின்னா, என்னதான் பொதுவில் அங்க பேசினாலும் நாடுன்னு ஒண்ணு இருந்தா வீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படி நாடுன்னு இந்தியாவை நினைச்சு பாடுனாங்க காந்தியை நம்பிக்கிட்டு. அப்புறம் அந்த காந்திக்கே நாட்டில் இடம் இல்லை நான போது விழிச்சுக்கிட்டாங்க. திருவிக்கா இந்தியம் இந்தியம் இந்து என்று அவர் எல்லாருமே எடுத்து பேசிக்கிட்டு இருந்தார். நாமக்கல் கவிஞர் பேசினார், பாரதியார் பேசினார். சிந்து நதியின் இசைன்னு சொல்லி ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க. சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரனன் நாட்டிலும் பெண்களுடனே பாட்டு கேட்டிருக்கீங்க. அப்படி பாடிட்டவரு கடைசியில தமிழ் என்று வந்துட்ட உடனே அந்த நாட்டை எவ்வளவு உரிமையா பேசுறாரு. பாரத மாதா அப்படின்லாம் பேசினவரு, பாரத தாய்னு பேசினாரு. நாட்டை விடுதலை பண்ணணுன்றதுக்காக இந்திய சுதந்திர வீரம் வேணும் அப்படின்னாரு. அப்படிலாம் சொல்லிட்டு இருந்து திரும்பி பாக்குறாரு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோன்னு மனசு கேட்கல. தெரியுது நீலக்கடல், அங்கே குமரி முனை கடல் இருக்கிறது. இங்க பார்த்தா வடக்கில திருப்பதின்னு இன்றைக்கு பேர்ல தமிழன் அந்த மலையினுடைய பழைய பேரை மறந்துட்டான். அதுக்கு சொல்றாரு, அது வட மாலவன் குன்றம் குமரி, இங்க தெற்கில குமரி, இவற்றிடையில என்ன இருக்கான், புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடுனார். புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னார். என்னங்க நீங்க மலேசியாவில் இருந்துகிட்டு இன்னமும் பழைய கதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. மலேசியாவில் உங்களை என்ன கோபுரத்தில் வச்சிருக்க மாட்டான், முடியாது, அவன் மேல தப்பு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் உங்களை கொண்டு போய் அவனுக்கு என்ன, உங்களுக்காக உழைக்கணும், அவனுக்கு என்ன வேஸ்டா இருக்கு சொன்னாங்கல்ல. என் தலையில என்ன கூழா கரைச்சி ஊத்தி இருக்கேன், பொதுமக்கள் பேச்சுக்கே நான் வந்துடுறேன். என் தலையில என்ன கூழா கரைச்சி ஊத்திருக்கு, உனக்கு நான் உழைக்கணும்னு. இந்த தமிழனுக்கு உழைக்கணும்னு என்ன இந்த அரசியல் தலைவர்களுக்கு என்ன தலையில கூழா கரைச்சி ஊத்தி இருக்கு நான் கேட்கிறேன். ஏன் அவன் உங்களை பத்தி கவலைப்படணும்? நீயே கவலைப்படல, உன் மொழியை பத்தி உனக்கு கவலை இல்ல, உன் இனத்தை பத்தி உனக்கு கவலை இல்ல, உன்னுடைய சமயத்தை பத்தி உனக்கு கவலை இல்ல. ஏன்பா இன்னொருத்தன் கவலைப்படல, உரிமை கொடுக்கல என்று. உரிமையை என்ன கொடுக்கிறது? உரிமை என்பது உடையது, உன்னோடு இருப்பது, அது எவனும் கொடுப்பது இல்ல. சலுகைத்தான் அர்த்தம் கொடுக்க முடியும். அடுத்தவனுடைய இடத்துக்கு போனான். ஆக உன்னோட உரிமையை நீ இழந்து விட்டு எவனோ கொடுப்பான். என்ன சொல்றான் மலேசியாவுக்கு? மெரிடேக்கா. எப்ப இருந்து மெரிடேக்கா? இது ஒரு அடிமைத்தனமான ஒரு சொல். என்ன சொல்ற? எல்லா நாட்டுக்கும், மலேசியாவுக்கு இல்ல, இது இந்தியா எல்லா நாட்டுக்கும் சரி. நீ ஒருத்தனுக்கு அடிமைப்பட்டதனோட கொடுமையை அனுபவிச்சுட்டு எப்பா விட்டு விடுதலை பெற்றா போதுண்டா சாமின்னு போராடி விடுதலை ஆயிட்ட. அது அந்த கொடுமையின் மேல் வந்த அச்சம், அதை நினைச்சு விடுதலையினுடைய மறுபக்கமா அதனுடைய அருமை நினைச்சுக்கிட்டு நீ பேர் வச்சுக்கிட்ட. இன்றுதான் எனக்கு விடுதலை, உனக்கு விடுதலை, உன் இனத்துக்கு எப்போது விடுதலை? நீ விடுதலை பெற்றாய், இவனுக்கு அடிமைப்பட்டது எப்போது? உன் முன்னோர் இவனுக்கு அடிமை இல்லையே, இவனுக்கு அடிமையான பிறகு விடுதலை என்று பேசுகிற நீ அவனுடைய மொழிக்கு நீ அடிமையாக்கி விட்டாயே. ஆங்கிலத்துக்கு அடிமையாயிட்டப்பா. 300 ஆண்டு தான்ப்பா வெள்ளக்காரன், 350 ஆண்டுகள் தான் வெள்ளக்காரன் இந்தியாவை பிடித்து அவனுடைய ஆட்சிக்குள் அடக்கி வச்சு பார்த்ததெல்லாம் 300 ஆண்டுகள் தான். அவன் என்னென்னமோ பண்ணானே, நீ எல்லாத்தையும் கடைசியில அவன் மொழிக்கு அடிமையாயிட்ட. பேர் எழுதும்போது தலையெழுத்து தகப்பன் பேரை போடுறதுக்கு தமிழ்ல எழுத்து தெரியாத மாதிரி ஆயிட்ட. அப்பா பேர் முருகன் அப்படின்னா நீ எம்என்ல போடுற மண்ணுக்கு அப்புறம் எழுதுறான் தமிழ்ல பேர் முருகன். அப்பா பேர் முருகன், போடல தமிழ்ல எழுத்துல முருகன் எழுதுறதுக்கு எழுத்துல போடுறதுக்கு. அதனால எம்என் இங்கிலீஷ்ல இப்படி எழுதிட்டு ஒரு புள்ளிய போட்டுட்டு அப்புறம் எழுதுறான் கணேசன்.
எம் கணேசன். அது எப்போ பாக்குறான்? தமிழ் வேண்டுதான் சொன்னீங்க, மாத்திருந்தேன் நானு. எவ்வளவு அறிவாளி, சிந்தனை எவ்வளவு படு கேவலமா இருக்கிறது, உரிமையற்றதா இருக்கிறது. உனக்கு எது உரியது என்பதை தெரிந்து கொள்ள முடியாத மூடத்தனத்தில் மூழ்கி கிடக்கிறது என்பதை சொல்வதற்கு இந்த நடப்பு நிலையை நான் சொல்லுகின்றேன். ஒரு பாமரன் இந்த வேலையை செய்கிறான். எம் கணேசன், ஏ இம் புள்ளியை வச்சுட்டு கணேசன் எழுதுறது எவ்வளவு அறியாமையோ அதை விட எவ்வளவு கேடுகட்டத்தனம். எம் என்ற ஆங்கில எழுத்தை எடுத்து எழுதிவிட்டு அப்புறம் தான் இந்த தமிழிலே காணா நேயண்ணா தானா இன்னன்னா போட்டு கணேசன் எழுதுறது எவ்வளவு அறியாமையானது. ஒரு பாமரனை பார்த்து கொதிக்கிறதுல ஒன்றும் இல்லை. அட பெருந்தலைவனாய் இருக்கின்றவனே வச்சிருக்கிறான் ஐயா. எந்த துறையில இருந்தாலும் என் பேரு நான் ஏன் நம்ம எல்லா தலைவருக்கும் நான் கட்சிக்காரன் இல்லைங்க, நான் பொதுவா சொல்றேன். நான் எந்த தலைவரும் சாடலாம் எனக்கு ஒண்ணு இல்லை. என்ன சொல்றேன், பெருநிலைக்கு உயர்ந்தவர்கள் அவர்கள் கூட அந்த மொழி நினைவு அற்றவர்களாக தன்னுடைய உரிமையை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். புறத்திலே உயர்ந்து விட்டார்கள், அதிகாரத்திலே அடுத்தவன் சலுகையிலே அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள், பணம் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனா அவன் பேரை எழுதுகின்ற பொழுது அவன் தலையெழுத்தை அவன் ஆங்கிலத்திலே சொல்லிட்டு தான் எழுதுகின்றான். ஆக இவனை தொட்டா இந்த தமிழனை அவனுடைய ஒவ்வொரு அணுவிலும் அடிமைத்தனம் இன்னும் ஊறி கிடக்கின்றது. அதை கிழித்தாக வேண்டும், மீட்டாக வேண்டும். கடன்காரம் இந்த மலாய் இனத்தை கூட கடன்பட்ட இனம் ஒண்ணுமே கிடையாது பண்பாட்டிலே. அண்மையில மலாயா பல்கலைக்கழகத்தில் மலாய் ஆராய்ச்சி வரலாற்று துறை அறிஞர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார். ஒரு செய்தியை சொன்னான், உலகமே அதிர்ந்து பார்த்தோம், அறிவாளிகளும் ரொம்ப திறந்து பார்த்தான். ஒண்ணும் தெரியாது, ஆமாங்க சும்மா சொல்லிட்டு இருப்பான் மலாய்க்காரன், அவனுக்கு என்ன இருக்கு என்ன இருக்குன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற, உனக்கு என்ன இருக்குன்னு உனக்கே தெரியாது, மலாய்க்காரனுக்கு என்ன இருக்கு உனக்கு எப்படி தெரியும்? அவன் இருக்கின்றத போட்டு அவனுடைய அதிகாரத்தை மலாயா பல்கலைக்கழகத்திலே அந்த அறிஞன் சொன்னது இன்னைக்கு பாடப்புத்தகத்துல வந்துருச்சு. மலாக்கா என்கின்ற அந்த ஒரு பேரரசு நிறுவப்பட்ட காலம், அதனுடைய நிறுவனராகிய அந்த ஆட்சியை நிறுவிய நிறுவனராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன், அந்த பரமேஸ்வரன் அவனுடைய காலத்தில் நிறுவனதா இருக்கட்டும், பிறகு இஸ்லாத்துக்கு போனதா சொல்றதுலாம் இருக்கட்டும், இன்றைக்கு 600 ஆண்டுக்கு முன்ன இல்ல, அது இன்னும் கூடுதலா 200 ஆண்டு இன்னும் முன்னையே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 200 ஆண்டு கிடைச்சதான் அவன் அடைந்த மகிழ்ச்சி. வரலாற்றில் நான் மூத்தவன், நான் முந்தியவன், என்னுடைய முன்னோர்களினுடைய பெருமை உயர்ந்தது என்று சொல்லி எடுத்து பேசுகிறான். இதை நம்ம மெரிடேக்காவுக்கு அப்புறமா உள்ள பேச்சு. ஆனா மெரிடேக்கா கொண்டாடிக்கிட்டு அவன் என்ன எதையும் கொண்டாடுறான், முன்னோரையும் கொண்டாடுறான். தமிழங்கிட்ட நின்று நாங்க இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாடு முழுதும் நானும் ஐயா திருமாவளவன் அவர்களும் ரொம்ப சின்ன வயசுல 13 வயசுல இருந்து பேசிட்டு இருக்கிறோம். 13 வயதிலிருந்து மேடையில பேசுறது கூட ஆசான் திருமாவளவன் பேச வைத்தார். போனா உட்கார்ந்தோம்னா அவர் பாட்டுக்கு பேசுவாரு. இப்ப உள்ள பிள்ளைக்கு கொஞ்ச நேரம் பேசினா தூங்கிடுது. எம்ஜிஆர் படமே பிள்ளைக்கு பிடிக்க மாட்டுது, பாட்டு பாடுறாரு. நான் ஆணையிட்டால் என்ன சும்மா கையில் எடுத்து அடிச்சுட்டு இருக்கிறாருன்றான். சாட்டையும் கூட அதுக்கு பேரு கையில் எடுத்து அடிச்சுட்டு இருக்கிறாருன்றான். அந்த பாட்டுல நல்ல பொருள் தான் சொல்றாரு, படத்துல நடிகர் நல்லா தான் நடிக்கிறார். அந்த மொழி விலங்குல, அந்த காட்சி பிடிக்கல. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார்னு சிவாஜி சோகமா நடிச்சு காட்டுறாரு, அது புரியல, மொழி தெரியல. எங்க போக போகுது இந்த பிள்ளை? எங்க யாருகிட்ட நம்பி விட்டுருக்கும் பிள்ளைய? என் பிள்ளைக்கு என் வழி உரிமை எதுவும் தெரியவில்லை, அது ஊரா வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறேன். ஐயா முதல்ல சொன்னாரு, மலாய்க்காரன் இடத்துல அனுப்பிட்டேன். அப்பா அவனுக்கு எல்லாம் நீ தான்பா, இனிமேல் எல்லாம் பார்த்து அவனுக்கு கவனிச்சு நல்லா ஆளை சேர்த்து விட்டுரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வெத்தலை பார்க்க வச்சு கொடுத்தது